அடுத்து கடகராசி. கடகராசியை பொறுத்தமட்டிலும் இந்த மே மாதம் என்பது மே 12 வரைக்கும் உள்ள சனி செவ்வாய் சேர்க்கை வரைக்கும் சற்று ஒரு சுமாரான காலகட்டமாக இருக்கும். அந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம் ஆகியவற்றை இந்த சனி செவ்வாயோடு சேர்ந்த சனியானவன் பார்வை செய்வதன் காரணத்தினால் குடும்ப உறவுகளுக்குள் சில சிக்கல்கள், ஒரு சில நேரங்களில் விபத்து கண்டங்கள் ஏற்படும். கடன் தொல்லைகள் அல்லது நோய் தாக்குதல்கள், எதிர்பாராத நோய் தாக்குதல்கள் போன்றவைகள் மே 12 வரைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இதற்கு பிறகு மே 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் மாறி அற்புதமாக மாறிடுறார். உங்களுடைய ராசிக்கு முழு யோகரான செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். 11இல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு பணவரவை பலப்படுத்துவார். பணவரஸ்தானம் ஆல்ரெடி மே மாதம் ஆரம்பத்திலிருந்தே பணவரவை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பணவரஸ்தானாதிபதிகள் 2 பேருமே ரொம்ப வலுவாக இருப்பாங்க. ஆனால் பணம் வந்த வேகத்தில் வேகமாக செலவாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள சில வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதையெல்லாம் கொஞ்சம் நாம் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியான பிறகு விரும்பிய பதவி உயர்வு, விரும்பிய தொழில் லாபம் ஆகியவற்றை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு, கடகராசி நேயர்களுக்கு, உங்களுடைய அதிலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உங்களுடைய ராசிநாதனான சந்திரனும் உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனி 9ஆம் இடத்தில் இருந்து வலுவாக இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கான அறிகுறிகளும் மாற்றங்களும் உங்களுக்கு தென்படும். ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம், நம்பிக்கை இருக்கும். விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சில விரய செலவுகள், சில அலைச்சல்கள், மனக்குழப்பங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தினாலுமே கூட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு யோகரான செவ்வாய் 10ஆம் இடத்தில் மாறும்போது எல்லாமே தலைகளாக மாறி போகும். உங்களை எதிர்த்தவர்கள் அனைவருமே சரண்டர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இதுபோக உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட, பூசம் ஆயிலும் 2இல் பிறந்தவர்களுக்குமே கூட உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு. அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான பலன்களும் முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் சில எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும்.